மீன் குழம்புக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. 2 மீன் எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் நல்லா வானல் நல்லா காஞ்சதும் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டா மீன் குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் போடணும். கடுகுக்கு வெந்தயம் தான் ஆட் பண்ணணும். வெந்தயம் நான் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிட்டேன். சீரகம் போடணும். 2 பச்சை மிளகாய். வெங்காயம் உடனே ஆட் பண்ணணும். இது வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். நல்லா ப்ரௌனாக வறுந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இந்த சமயத்தில் எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு இதுலேயே மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இந்த புளி கரைச்சல்ல நம்ம வீட்டுத்தூள் இதில் 2 ஸ்பூன் நல்ல பெரிய பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 3 ஸ்பூன் அளவு நல்ல நிறைய கரைச்சிக்கலாம். புளி நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க, உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய இவ்வளோ அளவுக்கு உப்பு ஏற்கனவே நம்ம வதக்கும் போது போட்டிருக்கோம், அதனால் இவ்வளோ அளவுக்கு போதும். இல்லை வெங்காயம் நல்லா வதங்கினா போதும். இப்போ இந்த நேரத்தில் இந்த புளி மிளகாத்தூள் கரைசலை ஊற்றிக்கணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா மீன் குழம்பு கொதிக்கிறது. தேவையான அளவு தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. சில பேருக்கு கெட்டியாக